தொடர்ச்சியாக தற்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்சிங் 4 திட்டத்தினுடைய அந்த பயணம் என்பது தொடங்க போக இருக்கிறது. குறிப்பாக இந்திய விண்வெளி வீரர் முதன்முறையாக சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு செல்ல இருப்பதன் காரணமாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு 41 ஆண்டுகள் கழித்து இந்தியா முழுவதும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்மளோடு பேசுவதற்கு மூத்த விஞ்ஞானி திரு பாண்டியன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கு. 40 ஆண்டுகள் கழித்து நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பயண திட்டம் எப்படி பார்க்குறீங்க சார்? இது இந்த குரூப் கேப்டன் சுக்லாவோட விண்வெளி பயணம் வந்து இந்திய விண்வெளி வரலாற்றில் வேறு முக்கியமான மைல்ஸ்டோன்னே சொல்லலாம். அவர் செய்யக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, உலக அளவில் உள்ள எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் அவர் நடத்த போகிறாரு. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வந்து அவர் போகும்போது நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்து அவர் வந்து இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டரோட ஸ்டூடெண்ட் இன்னைக்கு இல்லை, அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் போன பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் கூட பிரைம் மினிஸ்டர் கூட ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் கூட எல்லாம் அவங்க பேச போகிறாங்க. This gives a lot of inspiration for younger generation. இது வந்து ஒரு வெரி முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் இந்த இந்திய விண்வெளி பயணத்தில். சார், இப்போ 12/1 தொடங்குறதுல இருந்து என்னென்ன நடக்கும், 28 மணி நேரம் எடுத்துக்கொள்வதற்கான பிரதான காரணம் என்ன சார்? ஆக்சுவலாக வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இக்னைட் பண்ணுவாங்க கிரவுண்ட்லேயே. அது கிட்டத்தட்ட ஒரு 158 செகண்ட் பர்ன் ஆகும். அதுக்கு பிறகு வந்து ஒரு 258 செகண்ட் வந்து செகண்ட் ஸ்டேஜ் பர்ன் ஆகும். அப்போ அதுக்கு பிறகு வந்து அந்த ரெக்கையோட வெலாசிட்டியோட அந்த ஆர்பிட்டில், அதாவது இந்த பார்க்கிங் ஆர்பிட்னு சொல்லுவாங்க, அந்த பார்க்கிங் ஆர்பிட்டில் வந்து இந்த குரூ மாடுல், அந்த டிராகன் ஃப்ளைட்டோட மாடுல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ண பிறகு அதோட ராக்கெட்டோட வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இந்த பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கிட்டத்தட்ட 28,000 km/h அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இது வந்து இப்போ இவங்க வந்து அந்த ஆர்பிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஓரியன்டேஷன், இந்த ஆர்பிட்டில் போகணும், எந்த ஓரியன்டேஷனில் இருக்குது, எந்த வெலாசிட்டியில் நம்ம போயிட்டுருக்கோம், அதை போய் சேர்றதுக்கு எந்த வெலாசிட்டியில் போகணும். பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள், 28,000 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அந்த இதில் போய் நம்ம இதை வந்து டாக்கிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த டிஃப்ரென்ஷியல் வெலாசிட்டி சொல்லுவாங்க, அதாவது டிராகன் குரூ மாடலுக்கும் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் உள்ள ஸ்பீடு வித்தியாசம் படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும். புரியுதுங்களா? படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வெலாசிட்டி வந்து 1 or 2 cm/s. பாருங்கள், நீங்கள் வந்து cm/s அளவுக்கு வந்த பிறகு தான் அதுக்கு பிறகு அவங்களுடைய அந்த டாக்கிங் ப்ராசஸ் வந்து தொடங்கும். ஸோ அது வரையும் வந்து இப்போ அந்த பர்டிகுலர் ஆர்பிட்டில் போய் அந்த இன்க்ளினேஷனில் போய் அந்த ஸ்பீடுக்கு போய் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த 28 hours தேவைப்படும். சார், இப்போது நம்ம ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற ஆராய்ச்சி மூலிமா நாமளும் அந்த டாக்கிங்கை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அது வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்கோம். அதுலேயும் 28,000 km ஸ்பீடுங்களா? அதையும் எப்படி கம்பேர் பண்ணலாம் சார்? அதே ஸ்பீடில் தான் போகும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இப்போ 400 km இருக்குன்னா அதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து 28,000 to 29,000 km/h ஸ்பீடில் தான் போகும். அதே தான் இந்த ஸ்பேடெக்ஸில் நம்மளுடைய 2 சேட்டலைட் போட்டோம் இல்லைங்களா? 2 சேட்டலைட்டும் இப்போ நம்ம அதை நாளைக்கு நம்மளுடைய ககன்யான் போய் அது போல் செய்யணும் செய்யும். அதுக்காக தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டில் போடுறோம். அதாவது இப்போ ஒரு ஆர்பிட்டில் ஃபஸ்ட்டு பிரைமரி சேட்டலைட் போயிட்டுருக்கோம், இன்னொரு ஆர்பிட்டில் வந்து இந்த 2வது போய் டாக் பண்ணக்கூடிய சேட்டலைட் போயிட்டுருக்கோம். அதே போல் அந்த ஆர்பிட், அந்த இன்க்ளினேஷன், அந்த இதுக்கு கொண்டு வரணும். அது வந்து ஒரே ஷாட்டில் நடக்காது. நிறைய ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லேயும் நம்ம எந்த வெலாசிட்டியில் போகிறோம், எந்த இன்க்ளினேஷனில் இருக்கணுங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி ஃபைன் டியூன் பண்ணி ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு நம்ம ஸ்பேடெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஈக்குவலன்ட் இது போல் ஸ்பேஸ் டாக்கிங் தான். சரி, இப்போ குறிப்பாக இதில் என்னென்ன ஆராய்ச்சிகள் இஸ்ரோ தரப்புலேருந்து மேற்கொள்ள இருக்கிறாங்க? குறிப்பாக இந்த ஆராய்ச்சிகள் எப்படிப்பட்ட பலனை வந்து நம்மளுடைய இஸ்ரோவுக்கு வந்து கிடைக்க போகிறது? ஏன்னா இப்போ இந்த 7 விதமான ஆராய்ச்சிகளில் பல தானியங்கள்லாம் கொண்டு போயிருக்காரா அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுபான்ஷு சுக்லா வந்து குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா வந்து 7 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாரு. இது வந்து இப்போ இந்தியாவிலேருந்து இப்போ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து
அட்வான்ஸ்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பயோடெக்னாலஜி ரிலேட்டட். அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன போல் அவங்க அந்த இப்போ சாலட் சீடு, இந்த ஆல்கே வந்து அங்கே வந்து இதில் கொண்டு போய் டெவலப் பண்ண முடியுமா, அது எப்படி க்ரோத் ஆகுது மைக்ரோ கிராவிட்டி கண்டிஷனில். அது போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ ஒரு சில ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷன், இந்த செர்னோபைல் ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டீங்க இல்லையா, நியூக்ளியர் ரேடியேஷன் இருந்துச்சு பல வருஷங்களுக்கு முன்னாடி ரஷ்யாவில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் அழிஞ்சிச்சு. ஆனால் சில ஆர்கானிசம் வந்து அதை ரீட்டைன் பண்ணி அந்த ரேடியேஷனையும் தாங்கி கொண்டு அது சர்வே ஆயிடுச்சு. அதுபோல் அந்த ஆர்கானிசம் வந்து இப்போ ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போனால் எப்படி அது ரியாக்ட் ஆகுது, எப்படி சர்வே ஆகுது அப்படிங்கிறது ஒன்று. இப்போ நியூட்ரியன்ட் ஃபுட்டு க்ரோத்து, அதாவது சில இந்த சாலட் சீடு வந்து இங்கே கொண்டு போய் எப்படி வளருது அங்கே, அதை மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வந்து தரையில் வந்து அதை வளர்க்கும் போது அது எப்படி க்ரோத் ஆகுது. அப்புறமா இது வந்து ரிப்பீட்டடாக நடக்கும். அது போல் வந்து இதோட பயன்கள் என்ன அப்படின்னா, லாங் ஸ்பேஸ் டூரேஷன். இப்போ மார்ஸுக்கெல்லாம் போகிறான்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். அந்த 1 வருஷத்து இதில் வந்து அவங்க எல்லாத்துக்கும் அவங்க ஃபுட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கேயே க்ரோத் பண்ணி, அங்கேயே அந்த பிளான்ட் எல்லாம் டெவலப் பண்ணி அதை வந்து அவங்க அஸ்ட்ரோநாட் வந்து ஃபுட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமா. அதுபோல் அதுக்குள்ள அந்த சீட்ஸு, அதுக்குள்ள பிளான்ட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாக்டீரியல் க்ரோத் எல்லாம் எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு. இப்போ இன்ஃபேக்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ இந்த அஸ்ட்ரோநாட்லாம் சேர்ந்து செய்ய போகிறாங்க. 35 கண்ட்ரிலேருந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கன்சீவ் பண்ணி இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் வந்து நம்ம ககன்நாட்ஸ் வந்து 7 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாரு. அவர் வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் நம்ம எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல் வேறு சில எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் அவர் 5 எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இப்படி இந்த கேன்சர் செல்லெல்லாம் எப்படி வந்து அங்கே வந்து க்ரோத் ஆகுது, எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது டியூ டு ரேடியேஷன், அதுபோல் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து உள்ள எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து இப்போ முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்டு. இது நமக்கு மாத்திரம் இல்லை, இது வேர்ல்டுக்கே வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும். சார், தொடர்ச்சியாக பேசலாம். இன்னும் 9 நிமிடங்களில் சுபான்ஷு சுக்லா அவர்களுடைய பயணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரமிக்க வைக்கக்கூடிய அந்த தருணமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. இன்னும் 4 நிமிடங்கள் தான் இருக்கிறது. எவ்வளோ ஒரு கியூரியாசிட்டியான டைம். நம்மளுடைய விஞ்ஞானிகள் மத்தியில் இது எப்படி பார்க்கப்படுகிறது சார்? இது வந்து ஒரு ரியல் இன்ஸ்பிரேஷன் தான் எல்லா சயின்டிஸ்டுக்கும். இது வந்து இப்போ நம்ம ககன்யான் வந்து 2027 நம்ம லான்ச் பண்ண போகிறோம். நம்மளுடைய ககன்நாட்ஸ் இப்போ இவரும் போகிறதில்ல. அதுக்கு வேண்டிய நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இதுலேருந்து கிடைக்கும். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த இதெல்லாம் உள்ள கிராவிட்டி லெவல், அந்த எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு வெரி குட் லெசன். அந்த விதத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோனு. பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி கேட்ட கொஸ்டினோட கண்டினியூஷனில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த அங்கே விண்வெளியில் வந்து சாதாரண வாழ்க்கை நடத்துறதுனாலே 2 மணி நேரம் அவங்க வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். அந்த எக்ஸசைஸுக்கு பதிலாக வெதர் we can do யோகா பண்ணி நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அதில் மிஸ்டர் சுக்லா பண்ண போகிறாரு. அது பின்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சைனோ பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம ஹியூமன் செல் போல உள்ளதான். அந்த சைனோ பாக்டீரியா வந்து எப்படி அந்த கிராவிட்டி கண்டிஷனில், மைக்ரோ கிராவிட்டி கண்டிஷனில் வித் ரேடியேஷன் எப்படி சர்வே ஆகுது, எப்படி க்ரோத் ஆகுது, எப்படி பிஹேவ் பண்ணுது, அதை பற்றியும் கூட அவங்க ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. இதெல்லாம் வந்து நம்முடைய ககன்நாட்டுக்குள்ளேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸு. சார், இப்போ இங்கே 12:01 புறப்பட்டதுலேருந்து நம்மளுடைய விண்வெளிக்கு செல்லும் பொழுது அந்த வேகம் எப்படி இருக்கும், அந்த தருணத்தில் உள்ள இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இது எல்லா ராக்கெட்டுமே 0 வெலாசிட்டிலேருந்து தொடங்கும். அப்புறம் சப்சானிக்னு சொல்லுவாங்க, அப்புறம் டிரான்சானிக் சொல்லுவாங்க, சூப்பர்சானிக் சொல்லுவாங்க. அப்படி ஆக்சலரேஷன் ஆகிட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும்போது சார், அந்த இந்தியா முழுவதும் எதிர்பார்த்த அந்த முக்கிய தருணம் நெருங்கிவிட்டது. ராக்கெட் புறப்படுவதற்கான அந்த ஏற்பாடுகள் உச்சபட்ச அந்த நிலை என்பது தற்போது நெருங்கிவிட்டது. 12:01 புறப்படக்கூடிய நிலையில் ராக்கெட்டுக்குள்ளாக தொடர்ச்சியாக அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். And with that, we are just about 30 seconds away from the expected call out that LOX load has been completed on board our first stage. As we mentioned earlier, that mist forming around the outside of Falcon 9 is totally normal. That's just some of that. Stage 1, LOX load complete.
some of that liquid oxygen that has now been fully loaded on board to stage 1, venting out into the warm Florida air and condensing into clouds. So we continue to check off events here in the last minutes of the countdown. Dragon is in terminal count and is on internal power. And the confirmation a minute ago, we started the move into transition. And there on the left side of the screen and the right, you can see some of the watch parties, Paul. Yeah. Absolutely. On our left side of the screen, you can see the school in India. And then the right side of the screen is the planetarium in Poland with students and fans of this crew cheering on what's about to be a momentous moment. Yeah, good in the planetarium, keeping it dark in there for them. Okay, we're waiting to hear the confirmation that second stage LOX load is complete. That should be coming up momentarily. Stage 2, LOX load complete. There's that confirmation from Mission Control right on schedule. So the next major visual milestone we're likely to have from the outside of the spacecraft is going to be venting. Dragon is in auto idle. Confirmation there from Mission Control that we are in auto idle on board Dragon in that final minute and a half before launch. Now, we are expecting gas closeouts to be followed by some loud venting, and we're likely to see a larger cloud of liquid oxygen. Gas closeout has started. Expect loud venting. There's instructions to the crew, also right on schedule. And a great nighttime shot of Dragon sitting there at historic Launch Complex 39A with the AX-4 crew safely tucked inside with just over a minute to go until liftoff. Seated left to right inside Dragon from this camera's perspective, you have Tibor Kapu there on the left-hand side. Then beside him is our pilot, Shubhanshu Shukla. Then to the other side is armed. Falcon 9 is in startup and is now controlling. Is Commander Peggy Whitson, and Dragon then on the far side is Sławomir Wisniewski of ESA. Dragon, SpaceX, go for launch. AX-4 is go for launch. That is great news for Mission Control and from our crew on board Dragon. With that, we are just at T-minus 30 seconds to lift off of AX-4. Let's go AX-4. 15 seconds. T-minus 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Ignition and liftoff. For three nations, a new chapter in space takes flight. Godspeed, AX-4. T plus 30 seconds into flight with the Axiom 4 crew on board Dragon, headed to the International Space Station. Waiting to hear call-outs from the Falcon 9 engineering team. Power and telemetry nominal. Stage 1 throttle down. We're throttling down the 9 Merlin engines. We're into the throttle bucket, preparing for max Q. Max Q. Vehicle is supersonic. We should begin throttling the Merlin engines back up now. Stage 1 throttle up. Mission Control confirming Stage 1 Bravo. that throttle up, and we Copy are 1 Bravo. hearing our Commander Peggy Whitson call out the first abort mode. Each of these are a specific phase where if for any reason we had an in-flight Impact abort, show underway. Dragon would abort to a safe location. So we're going to call out each of those milestones as we pass through them. We also just heard the call out for MVAC chill. We're going to trickle just a little bit of liquid oxygen now into the turbo pumps on board our Merlin vacuum engine on stage 2 in preparation for second engine start 1, which will of course be shortly after stage separation.
Now, at this point, we are just about 30 seconds away from 4 events that are going to happen in rapid succession. The first one will be main engine cutoff, or MECO, then again followed by stage separation, ignition of that second stage engine, which we are already preparing for, as well as the first stage's boost back burn. With that confirmation from Mission Control that we are throttling the first stage engines down, we are expecting MECO at T plus 2 minutes and 26 seconds. MECO. Stage separation confirmed. Stage 1 boost back startup and back ignition. There we had confirmation of all 4 of those events. Incredible views on our screen here too, as that first stage boosts its way back to Earth. Stage 2 Alpha. And confirmation Copy, from our 2 Alpha. commander that we have entered the 2 Alpha abort mode. Of course, we're getting lots of cheers from behind us here at Mission Control here in Hawthorne, California as well. And at this point, our AX4 crew is on their way to space. The view you have on your screen right now is our MVAC engine burning for that second engine first burn. We're expecting that SECO here, second engine cutoff, which will likely be called out over the nets as SECO in just a couple of minutes. Stage 1 boost back shut down. Confirmation that the boost back burn on our first stage booster is now complete, and the booster is heading back toward the Florida coast to attempt a landing at LZ1. At this point, stage 1 is actually still coasting to apogee. We're about to deploy those grid fins so that we can steer the vehicle as it enters the Earth's atmosphere. Dragon, SpaceX, nominal trajectory. And that call out from Mission Control means that நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தினுடைய பயணம் என்பது தொடங்கி கொண்டிருக்கிறது. இந்திய விண்வெளி வீரர் தற்பொழுது பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு தற்போது சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். முதல் ஸ்டேஜ் வெற்றிகரமாக தற்போது அதனுடைய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து நம்மளோடு விஞ்ஞானி பாண்டியன் தற்போது தொடர்ச்சியாக தற்போது அந்த டிராகனுக்குள்ளாக இருக்கக்கூடிய சுபான்ஷு சுக்லா மற்றும் குழுவினர் தற்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இதனுடைய வேகம் என்பது தற்பொழுது 1765 கிலோமீட்டர் வேகத்தில் படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக புவிவட்டை பாதை சென்றடையும் போது 28,000 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தற்போது பயணிக்கக்கூடிய நிலையில் உள்ளே இருக்கக்கூடிய சுபான்ஷு சுக்லா தற்பொழுது உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். அதே போல பல்வேறு தற்போது ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் தற்போது நம்மளுடைய சுபான்ஷு சுக்லா தான் இதனுடைய பைலட்டாக இருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு தகவலாக இருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நடக்க போகிறது என்பது தொடர்பாக நம்மளோடு மீண்டும் இணைக்கிறார் பாண்டியன் சார். வணக்கம். இப்பொழுது இந்த தருணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். இன்னும் சில நிமிடங்களில் புவிவட்ட பாதை வந்து அடைய இருக்கிறாங்க. இப்பொழுது என்னென்ன நடக்கும், உள்ள அவங்களுக்கான ஒர்க்கு என்ன மாதிரி இருக்கும் சார்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இது பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் அவங்களுக்கு வந்து இந்த வைப்ரேஷன் டெம்பரேச்சர் எல்லாம் வர்றதெல்லாம் அதிகம் வர்றதெல்லாம் இந்த இதில் தான் வரும். அந்த ஃபேஸு கடந்தாச்சு. இப்போ செகண்ட் ஸ்டேஜ் வந்து இக்னைட் பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு இந்த செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு ஹோஸ்டிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹோஸ்டிங் ஃபேஸில் தான் வந்து இட் வில் ட்ரை டு ரீச் அப்போஜின்னு சொல்லுவாங்க. அந்த பார்க்கிங் ஆர்பிட்டோட அப்போஜிக்கு வந்து அது தள்ளப்படும் அந்த குரூ மாடல். அதாவது இந்த செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு, செகண்ட் ஸ்டேஜ் பேன் முடிஞ்ச பிறகு இட் வில் இன்ஜெக்ட் தி டிராகன் குரூ மாடல் இன் டு தி பார்க்கிங் ஆர்பிட். அதை அந்த இன்ஜெக்ட் பண்ண பிறகு அந்த செகண்ட் ஸ்டேஜோட ஜாப் ஓவர். அதுக்கு பிறகு எல்லாம் குரூ மாடல் அதில் உள்ள ப்ரொபல்ஷன் சிஸ்டம் தான் அதை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஸ்பீடை வந்து டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டுக்கு போகிறது, மேனுவர் பண்ணுறது, அந்த கரெக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அந்த டிராகன் மாடலோட உள்ள அந்த சர்வீஸ் மாடலில் வச்சு அவங்க எல்லா மைனர் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க, எந்த ஆர்பிட்டில் இருக்காங்க, எந்த இன்க்ளினேஷன் இருக்காங்க, அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி லிட்டில் பிட் ஃபைன் டியூனிங் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க டு ரீச் தி ஃபைனல் ஆர்பிட். இப்போ நம்ம நேரடியாக பார்க்கும்போது அதனுடைய ஸ்பீட் லெவலில் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட இப்போ 5000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பயணத்தை வந்து மேற்கொள்ள இருக்கிறாங்க. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 17,000 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஆர்பிட் வரைக்கும் போகும்போது அந்த டிராகனுக்குள்ளே இதை ஃபீல் பண்ண முடியுமா சார்? அதை எப்படி அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க? அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குமா, இல்லாட்டி அதை கண்ட்ரோல் பண்ணி இந்த டிராகன் சேஃபாக வச்சுருக்குமா சார்?
அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க அந்த லோவர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன், ஏன்னா அந்த அட்மாஸ்பியருக்குள்ளே போகும்போது தான் அந்த அட்மாஸ்பியரிக் ஏர்னால நிறைய வைப்ரேஷன், நிறைய சவுண்ட் ப்ரெஷர், அக்கோஸ்டிக் லெவல் இதெல்லாம் வரும். அதனால அவங்கெல்லாம் இந்த வைப்ரேஷன்லேருந்து ஐசோலேட் பண்ணியிருப்பாங்க. வைப்ரேஷன் ஐசோலேஷன் பேடுன்னு சொல்லி உள்ளே கொடுத்துருப்பாங்க. அதை அந்த வைப்ரேஷன் ககன்நாட்டுக்கு அந்த அஸ்ட்ரோநாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. அது கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹையர் ஆல்டிடியூட் போயிடுச்சுன்னு வச்சுங்க, 70-80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்குலாம் போச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஃபீலே வராது. அந்த என்ன நடக்குங்கிறதே தெரியாது, நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்குமாங்கிறதே தெரியாது. அட்மாஸ்பியர்ல போகும்போது தான் லிட்டில் பிட் வைப்ரேஷன் அந்த இதை கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்களுடைய. ஹையர் ஸ்பீடில் போகும்போது அட்மாஸ்பியர் இல்லாதனால அந்த உணர்வுகள்லாம் அவங்களுக்கு இருக்காது. இப்போ கமாண்டர் ஃபிகிவிட்சன் 5வது முறையாக தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஸோ இது அவங்களுக்கான அந்த அனுபவங்கள் அது எப்படி உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க? ஏற்கனவே ஐஎஸ்எஸ்குள்ளே ஏற்கனவே 7 விண்வெளி வீரர்கள் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ட்ரைனிங்லாம் இவங்களோட மிங்கிள் பண்ணும்போது எப்படி இருக்கும் சார்? இவங்க ஆக்சுவலாக இந்த மேடம் இது 5வது முறையாக போகிறாங்க. நிறைய ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் லேடி. அதனால அவங்க தான் மெயின் கமாண்டர் ஃபார் திஸ் ஹோல் மிஷன். நம்ம சுபன்யு சுக்லா பைலட்டு, அவங்க மேடம் கமாண்டிங், அந்த மற்ற 2 பேர் மிஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க மோஸ்ட் ஆஃப் த திங் இவங்க அந்த டூரிங் இந்த கோர்ஸில் அந்த ஐஎஸ்எஸ் போய் சேர வரலையும் இவங்க ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாம் ப்ரீ ப்ரோக்ராம், எல்லாமே அந்த என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, எந்த இதில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்டு பை தி கம்ப்யூட்டர். இவங்க இருப்பாங்க, அங்கே உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் அவங்களுடைய ஆக்டிவிட்டி ககன் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் உள்ளே போகும்போது அதுக்கு பிறகுதான் அவங்களுடைய ஆக்டிவிட்டியே தொடங்கும். அதுவரையும் they will observer, keen observer of what is happening. அங்கே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், அதில் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, ஹியூமிடிட்டி என்ன இருக்குது, அவங்க அதெல்லாம் மானிட்டர் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. அவங்க ஒன்று மேனுவர் பண்ணுறதோ அதெல்லாம் இது இட்ஸ் நாட் லைக் நம்ம பைலட் ஃப்ளைட்ல பண்ணுற போல கிடையாது. முக்கியமான தருணத்தை மீண்டும் எட்டி இருக்கிறோம். தற்போது எர்த் ஆர்பிட்ல புவிவட்ட பாதையில் தற்பொழுது நம்மளுடைய ஃபால்கன் 9 டிராகன் நுழைந்திருக்கிறது. அந்த வெற்றிகரமான பயணத்தை உள்ள இருக்கக்கூடிய நம்மளுடைய குரூப் கேப்டனும் தற்போது அதை கைகளை அசைத்து காண்பிக்கிறார். அவ்வளவு ஒரு முக்கியமான தருணம். இதற்கு பிறகு இந்த ஸ்பீட் லெவல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம அந்த புவிவட்ட பாதையை அடைஞ்சிட்டோம். இதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த ஸ்பீட் லெவல், இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த சவால்கள் என்னென்னலாம் இருக்குது? ஃபைனலாக அந்த 7 கிலோமீட்டர் பெர் செகண்ட் அந்த வெலாசிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ராக்கெட் ஆல்மோஸ்ட் 5.5 கிலோமீட்டர் பெர் செகண்ட் வரையும் கொடுக்கும். அதுக்கு பிறகு அவங்க டிராகன் மாடலோட அந்த சர்வீஸ் மாடல் இருக்கும், அதில் உள்ள ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி இந்த வெலாசிட்டி कमाल की राइड थी। इस समय हम 7.5 किलोमीटर प्रति सेकंड की रफ्तार से पृथ्वी के चारों तरफ घूम रहे हैं और मेरे कंधे पे मेरे साथ मेरा तिरंगा है जो मुझे बता रहा है कि नहीं हूँ, मैं आप सबके साथ हूँ। ये मेरी इंटरनेशनल स्पेस स्टेशन तक की जर्नी की शुरुआत नहीं है, ये भारत के ह्यूमन स्पेस प्रोग्राम की शुरुआत है और मैं चाहता हूं कि आप सभी देशवासी इस यात्रा का हिस्सा बने। आपका भी सीना गर्व से चौड़ा होना चाहिए, आप भी उतना ही एक्साइटमेंट दिखाइए। आइए हम सब मिलकर भारत के इस ह्यूमन स्पेस प्रोग्राम की जर्नी की शुरुआत करें। धन्यवाद। जय हिंद, जय भारत। ரொம்ப முக்கியமான ஒரு காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சுபான்ஷு சுக்லா உள்ளே அவருடைய அந்த பணிகளை தொடங்கியிருக்கிறாரு. ஏன்னா அவர் தான் பைலட். குறிப்பாக அந்த கிராவிட்டியினுடைய லெவல் மாறி இருக்கிற 0 கிராவிட்டியினுடைய அந்த ஸ்டேட்டஸ் நம்ம அவங்களுடைய அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த நோட் பேட், அந்த பேனெல்லாம் எப்படி மிதக்கிறத நம்ம நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய அந்த கைகளை அசைச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த டச் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டிடியூடும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 27,000 கிலோமீட்டரில் அந்த தற்போது அந்த டிராகன் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. 3 விண்டோவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்டினுடைய லெவலை பார்க்குறாங்க. குறிப்பாக இது ஒரு குறிப்பாக ஒவ்வொரு டிராவல்லையுமே ஒரு ஆபத்தான ஒரு கட்டம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த கட்டத்தை எட்டி விட்டாங்க. இனிமேல் ஆபத்து இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு முழுமையாக இந்த மிஷன் அப்படிங்கிறது ஒரு வெற்றிகரமான பாதை நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்த 28 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தருணம். ஏன்னா 28,000 கிலோமீட்டர் வேகத்திலேயே தொடர்ந்து பயணித்து ஐஎஸ்எஸோட இணையணும். அதை இமேஜினேஷன் பண்ணக்கூட முடியாத அளவு
அளவுக்கான ஒரு ஸ்பீட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த பயணத்தை நோக்கி அவங்க கைகளில் இருக்கக்கூடிய அந்த மானிட்டர்ஸ் பார்க்கலாம். எல்லாமே வந்து டேப் மாதிரியான ஒரு மானிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை ஸோ அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக கமாண்டர் பெகி வில்சன் வந்து அதற்கான கமாண்டிங் வந்து கொடுத்துட்ருக்காரு. குறிப்பாக இதனுடைய இந்தியாவினுடைய முதல் குறிப்பாக ஐஎஸ்எஸ்னுடைய செல்லக்கூடிய முதல் வீரர் தற்போது இதை வந்து பைலட்டாக வந்து அவர் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ தொடர்ச்சியாக தற்போது நம்மளோட மீண்டும் பாண்டியன் அவர்கள் இணைகிறார். சார், கிட்டத்தட்ட இந்த ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தை எட்டிட்டோம், இனிமேல் வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் சார். இப்போ கிட்டத்தட்ட வந்து இப்போ அந்த அப்போஜி ரீச் ஆயிட்டாங்க. இப்போ இந்த வந்து பார்க்கிங் ஆர்பிட்ல இருக்கிறாங்க. இப்போ இந்த பார்க்கிங் ஆர்பிட்ல இருந்து படிப்படியாக அந்த ஃபைனல் ஆர்பிட், அதாவது 400 கிலோமீட்டர் சர்க்குலர் ஆர்பிட்ல தான் இப்போ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்கு. அந்த போகிறதுக்கு வந்து ஒரே ஸ்டார்ட்ல பண்ண மாட்டாங்க. இன்னும் அந்த ஒரு 2-3 ஃபயரிங் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆர்பிட்டு போய் அதுக்கு பிறகு வந்து இது அந்த அதே பிளேன்ல போவாங்க. அதே ஆர்பிட்ல அதே பிளேன்ல போய் ரீச் ஆன ஸ்பீடு வந்து படிப்படியாக மாடுலேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து அங்கே கமாண்டர் இருந்தாலும் பைலட் இருந்தாலும் இட் இஸ் ஆல் டன் பை ஆன்போர்ட் கம்ப்யூட்டர். அவர் வந்து டச் ஸ்கிரீனை பார்க்குறாரு, இது பண்ணுறாங்க, அந்த மேடம் வந்து இது பண்ணுறாங்க, ஜஸ்ட் சீயிங் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ். அது அங்கே வந்து அங்கே கமாண்ட் பண்ணுறது கிடையாது. அங்கே வந்து ஏன்னா எல்லாமே ப்ரீ பிளான்டு ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் தான் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும். ஸோ இப்போ ஆர்பிட் ரைசிங் பண்ணுவாங்க. இந்த இதுலேருந்து 400 கிலோமீட்டருக்கு போகிறதுக்கான ஆர்பிட் ரைசிங் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அந்த மெயின் அந்த க்ரூ மாடலில் உள்ள ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி இப்போ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃபயர் பண்ணுவாங்க. ஃபயர் பண்ணி அந்த ஆர்பிட்டுக்கு ரீச் ஆவாங்க. இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் சார்? இப்போ நம்ம 408 கிலோமீட்டரில் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய அந்த லோ ஆர்பிட் அப்படிங்கிறது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்? இதுக்கு சவால்கள் எதுவும் இருக்குமா? எல்லாமே வந்து டிசைன்டு மெக்கானிசம் தானே, ஆட்டோமேட்டட்? இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டட் தான். அதாவது இப்போ வந்து இந்த ஆல்டிடியூட் வந்து 200 கிலோமீட்டர்ல இருந்தா கூட, அதாவது ஹைட்டு எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து 200 கிலோமீட்டர் இருந்தா கூட நிறைய கிராஸ் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது நிறைய மோர் தென் thousands ஆஃப் கிலோமீட்டர் வந்து கிராஸ் ரேஞ்சு கவர் பண்ணியிருப்பாங்க. புரியுங்களா? அது போல கிராஸ் பண்ணி தான் அந்த ஆர்பிட்டுக்கு வந்து ஒரே தான் நேராக போய் அந்த ஆர்பிட்டுக்குள்ள போக முடியாது. அந்த கிராஸ் ரேஞ்சு லார்ஜ் கிராஸ் ரேஞ்சு கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பிறகு இப்போ அவங்களுடைய பொசிஷனை பார்த்துக்கிட்டு எப்போ ஃபயர் பண்ணணும், அதாவது எல்லாம் ஆன்போர்ட் ப்ரோக்ராம் தான். இப்போ எந்த வெலாசிட்டியில் போகுது, அது என்ன பாராமீட்டர் இருக்குது, அது எந்த லொக்கேஷனில் போகும்போது எவ்வளவு வெலாசிட்டி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தீர்மானிக்கிறது ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் தான். அப்படி தீர்மானித்து அந்த எந்த அளவுக்கு எவ்வளோ நேரம் ஃபயர் பண்ண, அந்த எவ்வளோ பல்ஸு த்ரஸ்ட் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணி ராக்கெட்டை ஃபயர் பண்ணோம் அப்படிங்கிறத தீர்மானித்து ஃபயர் பண்ணுவாங்க. ஃபயர் பண்ணி அந்த ஓரியன்டேஷன் எல்லாம் மாற்றிட்டே போயிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு பைலட்டாக இதில் அவருடைய முக்கியமான வேர்ஷன்ஸ் இப்போ, ஏன்னா டாக்கிங் பண்ணும்போது அதில் ரொம்ப அக்யூரேட்டான ஒரு டைமை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அந்த ஜாயினிங்கில் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் இருக்கணும். இப்படி பல சவால்கள் இருக்கக்கூடிய நிலையில் பைலட்டாக குறிப்பாக குரூப் கேப்டன் ஷிப்லா சுக்லா அவங்களுடைய சவால்கள் இதில் என்னவாக இருக்கும்? குறிப்பாக அதில் அதுவும் ஆட்டோமேட்டட்னா அவருடைய அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? ஃபுல்லாக அதான் நான் முன்னாடி சொன்னது போல் சுக்லாஜி இந்த எல்லாருமே அவங்களுடைய இது வந்து அவங்களோட எல்லாம் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது தான். புரியுங்களா? அப்போ வந்து இந்த போய் டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தெர் ஆர் சீரியஸ் ஆஃப் சீக்வன்ஸு, ஃபர்ஸ்ட் டோர், செகண்ட் டோர், இந்த ஓப்பனிங் இதெல்லாமே வந்து மேனுவலாக ஒன்றும் பண்ணவே முடியாது. அதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டாக்கிங் அந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலி சேம் டாக்கிங் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பணும்னா அங்கே உள்ள மேட்டிங் சர்ஃபேஸை வந்து நம்ம அதே போல் மேனுஃபேக்சர் பண்ணி டெஸ்ட் பண்ணி அது போல் அங்கே போய் இது பண்ணுவாங்க. அதனால வந்து அங்கே வந்து இந்த நம்ம பார்க்கும்போது இது டிவியில் பார்க்கும்போது வந்து அந்த டோரை தொடுவார், அந்த உள்ளுக்குள்ளே போகிறாரு, அதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த டோர் ஓப்பனிங் ஆர் க்ளோசிங், எந்த ப்ரெஷரில் இருக்குது, எந்த ஓரியன்டேஷன் இருக்குது வந்து எல்லாமே டிசைடட் பை தி ஆன்போர்ட் கம்ப்யூட்டர். அவங்க வந்து அவங்க அது பத்திரமா போயிட்டு வர்றதுக்கு அவங்க அந்த ஒரு மனசை திருப்தி பண்ணிட்டு போகிறதே பெரிய இதுதான். அப்போ வந்து அந்த இது போல ஃபேஸில் வந்து அவங்களுக்கு டென்ஷன் கொடுத்து நீ ஓப்பன் பண்ணு க்ளோஸ் பண்ணலாம் சொல்லவும் முடியாது, அவங்க செய்ய முடியாது. அது எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். ஸோ அப்போ முன்னாடி இருந்த காலகட்டத்தில் பெரிய சவாலாக இருந்திருக்கும். அது இப்போது அந்தளவுக்கு சவால் இல்லை, கொஞ்சம் எளிமையாக மாறி இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம்.
ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இப்போ நம்ம மொபைல்ல எல்லாம் வந்து பட்டன் டைப் இருக்கும், ரிமோட்டில் வந்து நிறைய பட்டன்ஸ் இருக்கும். இப்போ எல்லாம் டச் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. அதே போல் தான் இப்போ அங்கே அந்த பிக்கி அங்கே வந்து ஆப்ரேட் பண்ணாங்க, இப்போ பார்த்தாங்க இல்லையா, டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து இப்போ எல்லாம் கம்ப்ளீட்லி டிஜிட்டைஸ் பண்ணிட்டாங்க. பழையது போல் அந்த சுவிட்ச் எல்லாம் வந்து இருக்காது, எல்லாமே டிஜிட்டல் மயமாக்குறாங்க. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு செய்ய போகிறாரு நம்ம சுக்லாஜி. அங்கே வந்து ஃபுல்லாக டிஜிட்டைசேஷன் பண்ணி இருக்கிறதுனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதனால வந்து ஜீரோ கிராவிட்டியில் அதனால ஏதாவது கண்ணெல்லாம் பாதிக்கப்படுதா அப்படிங்கிறது ஒரு போகிறாரு. அந்த இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள உள்ள பேனல்ஸ் எல்லாமே டிஜிட்டைஸ் தான், ஃபுல்லாக கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்ஸ். இது இப்போ இங்கே எடுத்துக்கொண்ட அந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பயன்படும்? ஏன்னா இப்போ இங்கே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு மேலாக பயிற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக அந்த பயிற்சி வந்து அப்படியே வந்து அதில் சூட்டபிள் ஆகுங்களா, இல்லை இங்கே நம்ம நேச்சுரலான அந்த கிராவிட்டி ஜீரோ கிராவிட்டிக்குள்ளே போகும்போது அது ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கும், அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ முன்னாடி நம்ம சுகன்யா சுக்லா வந்து ரஷ்யாவில் போய் நிறைய ட்ரைனிங் பண்ணார், ஐஏஎஸ்ல கோர்ஸ் பண்ணாரு. இப்போ அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு பிறகு வந்து அந்த டிராகன் மாடூல்ல இன்டர்னல்லாம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட், ஒவ்வொன்றும் சேமாக இருக்காது. அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அங்கே இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் போய் அதை அந்த ட்ரைனிங்லாம் எடுத்தார். அது வந்து அந்த ஜீரோ கிராவிட்டியில் வந்து எப்படி பண்ணுங்கிறது தே வில் ரியலைஸ் தேர். இங்கேயும் வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்டு சம் அமௌண்ட் ஆஃப் ஜீரோ கிராவிட்டி கண்டிஷன் டு சம் எக்ஸ்டென்ட் இங்கே வந்து கிரவுண்டில் ஜென்ரேட் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதோட சுகன்யா சுக்லா வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2000 ஃப்ளைங் அவர் டிஃப்ரெண்ட் ஃப்ளைட்டில் இருக்கிறதுனால அந்த ஃப்ளைட்லாம் வந்து சம் ஜீரோ கிராவிட்டி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அப்போ சம் 20 செகண்ட் 10 செகண்ட் எல்லாம் அவங்க பைலட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது ஃபுல்லாக வந்து மைக்ரோ கிராவிட்டி கண்டிஷன்ல இருக்கும்போது they always feel different environment there, new experience for them. சார் மிக முக்கியமான ஒரு தருணத்தில் 1984 முதல் முறையாக பயணம் மேற்கொண்ட ராஜேஷ் சர்மா நம்மளோடு சில நிமிடங்கள் பேசியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து விடலாம் சார். Wishing you all the very best. To the crew, Godspeed, and spend as much time as possible to look out of the window. Wishing you all the very best. To the crew, Godspeed, and spend as much time as possible to look out of the window. Wishing you all the very best. To the crew, Godspeed, and spend as much time as possible to look out of the window. Wishing you all the very best. To the crew, Godspeed, and spend as much time as possible to ராகேஷ் சர்மா அவங்களுடைய அந்த பிரத்யேக பேட்டியை வந்து பார்த்துருக்கிறோம். குறிப்பாக விண்வெளியிலிருந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய அழகை ரசியுங்கள் என்று ஒரு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அவரும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, சுபான்ஷு சுக்லாவும் தன்னுடைய மென்டாராக குறிப்பாக ராகேஷ் சர்மாவை எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற அந்த தகவலும் சொல்லியிருக்கிறார். அவர் கொடுத்த பல்வேறு பரிசு பொருட்களையும் எடுத்து செல்வதாக கூட ஒரு தகவல்கள் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் ஒரு சில நிமிடங்கள் நமக்கான அந்த பிரத்யேக பேட்டியை தற்போது வழங்கியிருக்கிறார். சார், கிட்டத்தட்ட ஒரு 84ல் வந்து இந்த சிச்சுவேஷன் இருக்கும் பொழுது அன்னைக்கு டிவி கிடையாது, அன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இன்டர்நெட் கிடையாது. ஸோ அன்னைக்கு எப்படி இருந்துச்சு இந்த முதல் முறை பயணம்? ஸோ இரண்டாவது முறை பயணம் அப்படிங்கிறது ஒரு பிரமிக்காக இருக்கக்கூடிய நிலையில் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது எப்படி இருந்துச்சு சார்? ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது வந்து ரொம்ப இதை விட த்ரில்லிங் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம டிவியில் பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரெண்ட் இன்ஸ்பிரேஷன், டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கும். அங்கே வந்து எவரிபடி எக்ஸ்டெண்டட் தர் இமேஜினேஷன். அவங்க எப்படி இருப்பார், எந்த இடத்துல போயிட்டு இருப்பார், எப்படி அந்த அவருடைய நிலைமை எப்படி இருக்கும், எதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம இமேஜின் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ வந்து அட்வான்ட் ஆஃப் டெக்னாலஜி, அங்கே என்ன பண்ணுறாருன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அங்கே ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது வந்து பியூர்லி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட்னு தான் சொல்லலாம். அப்போ வந்து இப்போ அந்த நேரத்தில் ஒவ்வொரு நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். இப்போ அன்னைக்கு இது மிஸ்டர் ராகேஷ் சர்மா போனப்போ வந்து இட் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி, எட் அனதர் ஹிஸ்ட்ரி ஆன் தோஸ் டேஸ். அது வந்து இப்போ மக்கள் மத்தியிலையும் யங்கர் ஜென்ரேஷன் மத்தியிலையும் டிஃப்ரெண்ட் இன்ஸ்பிரேஷனை கொடுத்துச்சு. இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட் லெவல். இவர் வந்து அன்னைக்கு வந்து அவர் சல்யூட்டுக்கு போனார், இன்னைக்கு இவர் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போனார். அட்வான்ட் ஆஃப் டெக்னாலஜினால நம்ம அங்கே என்ன நடக்குங்கிறத நேராக நம்மளால பார்க்க முடியுது. அன்னைக்கு எல்லாத்தையும் இமேஜின் பண்ணிட்டு இருந்தோம்.
குறிப்பாக இன்னும் 2 ஆண்டுகளில் நம்மளுடைய ககன்யான் திட்டமும் செயல்பட இருக்கிறது 2027. அந்த தருணம் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ நம்ம ஒரு அனுபவத்தையும் பெற்றுட்டோம். ஸோ ஐஎஸ்எஸ்க்கு நம்ம நேரடியாக வந்து போகக்கூடிய அந்த தருணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த அனுபவத்தை வைத்து கொண்டு ககன்யான் திட்டத்தை இன்னும் எப்படி மேம்படுத்த முடியும்? அந்த மிஷன் அப்படிங்கிறது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக மாறப்போகுது சார்? அதாவது இது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இந்த மிஷன்லேயே பார்த்தீங்கன்னா 5 or 6 to 7 times வந்து there was delay. இதெல்லாம் ஈவன் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த விண்டு டேட்டா வந்து ஒரு T-1 hourல லோட் பண்ணுவாங்க. அந்த லோட் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருந்துச்சு இன்னைக்கு. அதனால வந்து T-37 minutes வரையிலையும் அவங்க அவங்க எல்லாரும் எவ்ரிபடி ஹோல்டிங் தர் பிரீத். அதுக்கு 37 minutes 1 hourல லோட் பண்ணுறத 37 minutesல தான் லோட் பண்ணாங்க. அப்போ வந்து காலா பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு நல்ல லெசன். இப்போ நம்ம ஹைட்ரஜன் லாக்ஸ் டைம் லீக்கேஜ், வெதர்னால போஸ்ட்போன் ஆகுறது, அதுபோல் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் லீக், இது எல்லாத்துலேயுமே வி லேர்ன் குவைட் a lot ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸு டெஃபினெட்லி விச் வில் ஹெல்ப் அஸ் டு இம்ப்ரூவ். ஆல் த்ரூ பார்த்தீங்கன்னா நம்ம வெரி ஃபர்ஸ்ட் லான்ச்லேருந்து இன்னைக்கு வரலையும் வேர்ல்டில் என்ன நடக்குது, அவங்க என்னென்ன லெசன்லாம் எங்கெங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க, எங்கெங்கெல்லாம் ஃபெயிலூர் ஆனிச்சு, இதெல்லாம் வந்து நமக்கு நல்ல லெசனாக கொடுத்துச்சு. அதனால தான் நம்ம ஷார்ட்டர் ஸ்பேன் ஆஃப் டைம் ரொம்ப எக்கனாமிக்கலாக வி ஆர் ஏபிள் டு சக்ஸஸ்ஃபுல்லி அச்சீவ் அவர் மிஷன்ஸு. அதுபோல் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நம்ம ககன்யானுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கான ஒரு படிக்கட்டு தான் அப்படின்னே சொல்லலாம். இந்த மறுசுழற்சிக்கான ஒரு மிஷன்ஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஸ்பேஸ் எக்ஸ் அதே போல் நாசாவினுடைய அந்த முயற்சிகளை பார்க்குறோம். இந்த டிராகனும் கூட திரும்பியும் வந்து மறுசுழற்சிக்கு வந்து பயன்பட போகிறது. ஸோ நம்மளுடைய இந்த ரீயூசபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற வகையில் நம்மளுடைய ராக்கெட் சிஸ்டம் இதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்னு ஒன்று டெவலப் பண்ணோம். அது வந்து இப்போ நம்ம இஸ்ரோ ஆல்ரெடி இதில் வந்து ஹெலிகாப்டரில் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆனோம். இப்போ நம்ம சீக்கிரம் வந்து அந்த ஆர்பிட்டில் போட்டு மறுபடியும் லேண்ட் ஆக போகிறோம். ஆல்ரெடி ஸ்பேடெக்ஸ் வந்து நமக்கு வந்து இதாக இருந்துச்சு. இப்போ ரீயூசபிள் ராக்கெட்டை வந்து ரெக்கவர் பண்ணி ரீயூஸ் பண்ணுறதுக்கான அடிப்படை எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் வந்து இதுக்கான தேவையான எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த அளவுக்கு நம்ம அந்த ஆக்சுவல் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு அளவுக்கு கிடையாது. இப்போ நம்ம அந்த சின்ன சவுண்டிங் ராக்கெட்டை விட்டு அதை வந்து ரெக்கவர் பண்ணோம். அது போல் சின்ன சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக நம்ம செமிக்ரையோ டெக்னாலஜியெல்லாம் வந்த பிறகு அந்த ப்ரொபல்ஷன் சிஸ்டம்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றி அமைச்சு அதுக்கு பிறகு தான் நம்மளுடைய ரெக்கவரியோட ஆப்ரேஷன்லாம் திங்க் பண்ணணும். இப்போ கம்மிங் ககன்யான் மிஷனில் வந்து ஃபுல்லி எக்ஸ்பெண்டபிள் லான்ச் வெஹிக்கிள் தான் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது இட் வில் டேக் அனதர் மினிமம் 5 to 10 years ஃபார் அஸ் டு ரெக்கவர் தி ஸ்டேஜஸ். இந்த பயணம் அப்படிங்கிறது ஒரு மிக சிறந்த பயணமாக இருக்கிறது. இது என்னுடைய பயணம் இல்லை, இந்தியா விரைவாக மனிதர்களை விண்ணுக்கு செலுத்தக்கூடிய ஒரு பயணமாக தன்னுடைய வார்த்தைகளில் அவர் வந்து அந்த டிராகனுக்குள்ளே பேசிய அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருக்கிறது. இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 41 ஆண்டுகள் கழித்து விண்வெளிக்கு 2வது முறையாக தற்பொழுது இந்திய விண்வெளி வீரர் செல்கிறார். அதே போல் சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு முதல் முறையாக ஒரு இந்தியர் செல்கிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தருணமாக இருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அவருடைய வார்த்தை எப்படி பார்க்குறீங்க பாண்டியன் சார்? இது இட் ஷோஸ் தட் இட் இஸ் பேட்ரியாட்டிசம், இஸ் இன்வால்மெண்ட்டு. அது வந்து இப்போ அவருடைய ஒவ்வொரு வேர்டும் நீங்கள் சொன்னது போல் அவருடைய ஒவ்வொரு வேர்டும் இந்த இளைஞர் சமுதாயத்தையும் இந்த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியும் எந்த அளவுக்கு ஊக்குவிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா Chandrayaan 2 Chandrayaan 3 எல்லாம் வந்து நிறைய கிரியேட் லாட் ஆஃப் இம்பேக்ட் அமாங் தி யங்கர் ஜென்ரேஷன் அண்ட் ஸ்டூடெண்ட் ஈவன் பப்ளிக். அதே போல் இது வந்து அடுத்த ஒரு நிகழ்வு. அது அவருடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. டெஃபினட்டாக இதே வார்த்தைகளை இதை விட நல்ல வார்த்தைகளை நம்ம மண்ணிலேருந்து லான்ச் பண்ணும்போது நம்ம கேட்கறதுக்கான தருணம் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. சார், இப்போ நம்ம உலக நாடுகளில் பல நாடுகள் தற்போது இந்த ப்ரைவேட்டேஷன், அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் இருக்கிறாங்க, இந்த மாதிரி பல துறைகள் வந்து தற்போது தனியார் துறையினுடைய இந்த பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்தியாவில் அது எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு? இப்போ நம்ம இஸ்ரோவோட உலக நாடுகள் பல நிறுவனங்கள் வந்து கைகோர்க்க தயாராக இருந்தாலும் கூட இந்த ப்ரைவேட்டாக தனியார் நிறுவனங்கள் எவ்வளோ ஊக்குவிப்போட முன் வராங்க? அவங்களுக்கான அனுமதி எப்படி கிடைக்கிது சார்? இப்போ பார்த்தீங்கன்னா அது இப்போ இந்தியாவில் வந்து மோர் தென் 250 ஸ்டார்ட் அப் வந்துருக்கு ஏரோஸ்பேஸில். அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களாம் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இப்போ இஸ்ரோவில் உள்ள இஸ்ரோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்ன நாலேஜ் என்னென்ன டேட்டா கிடச்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து
சீம்லெஸ்லி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுடைய நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதனால அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிக்கப் பண்ணி இன்ஃபேக்ட் வந்து லான்ச் பண்ணி 2 ராக்கெட் லான்ச் பண்ணிட்டாங்க, சேட்டலைட் லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து அவங்களுக்கு இன்னும் இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் போய் காம்படிட் பண்ணுறாங்க அந்த சேட்டலைட் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கான அதெல்லாம் அங்கே எடுத்திருக்காங்க. அதனால வந்து ஏன்னா இப்போ வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணணும். இஸ்ரோவும் நாசாவும் ஈசாவும் பண்ண முடியாது. இது போல் ப்ரைவேட் ஏஜென்சி ஸ்டெப் இன் பண்ணாதான் அதெல்லாம் மீட் பண்ண முடியும். ஆக்சுவலாக வந்து அதனால வந்து இப்போ நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கரண்ட் இதில் வந்து நம்ம இஸ்ரோ வந்து நம்ம இது போல் வெரி காம்ப்ளிகேட்டட் மிஷன்ஸ், சேலஞ்சிங் மிஷனில் வந்து நிறைய இன்வால்வ் ஆகிக்குவாங்க. இது லைக் கோயிங் டு மூன், கோயிங் டு வீனஸ், பில்டிங் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே போல் வேணால் அந்த சேட்டலைட் லான்ச் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த ப்ரைவேட் ஏஜென்சி எடுத்துக்குவாங்க. அது போல தான் இப்போ ஹோல் கண்ட்ரி இஸ் மூவிங். சரி, இப்போ குறிப்பாக நம்மளுடைய ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயமே தொடர்ச்சியாக நம்ம இந்த லோ காஸ்ட்டில், அதாவது ஒரு காஸ்ட் எஃபிடென்சியோட பண்ணக்கூடிய ஒரு துறையாக வந்து இஸ்ரோ வந்து நம்ம தொடர்ந்து வந்து இருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த க்ரூ மாடலில் செல்லக்கூடிய இதனுடைய செலவு மட்டும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சீட்டினுடைய ரேட் மட்டும் கிட்டத்தட்ட டாலர்ஸில் 66 மில்லியன் அப்படிங்கிற ஒரு கணக்கில் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ககன்யான் திட்டம் செயல்படுத்தும் பொழுது அதனுடைய காஸ்ட் எஃபெக்டிவ் எப்படி இருக்கும்? அது உலக நாடுகள் மத்தியில் எவ்வளவு பெரிய ஒரு கவனத்துக்கு இருக்குது சார்? ஆக்சுவலாக வந்து இந்தியா எப்போதுமே வந்து மோர் எக்கனாமிக்கலாக தான் பண்ணுவோம். நம்ம மங்கள்யான் உங்களுக்கு தெரியும், ஒரு சினிமா படத்தோட குறைச்ச செலவில் நம்ம மங்கள்யானுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போய் அச்சீவ் பண்ணோம். இப்போ ஈவன் இப்போ நம்மளுடைய GSLV Mark 3 ராக்கெட் தான் நம்ம ககன்நாட்லாம் போகிறாங்க. அதாவது ஹியூமன் ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்கிறாங்க. அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி வரும். வேற இப்போ இந்த இவங்களோட இது வந்து கிட்ட மோர் தென் 600 கோடி. இந்த இப்போ இந்த ஃபால்கான் 9 பார்த்தீங்கன்னா மோர் தென் 900 crore, 600 to 700 crore வரும். அதனால வந்து நம்மளுடைய இது அச்சீவ் பண்ணும்போது ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் எஃபிஷியண்டாகவும் நம்மளால செய்ய முடியும். அது ஏன்னா அதுக்கு வந்து இப்போ நம்ம நிறைய ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் கம்மிங் ஃபார்வர்ட் டு சப்போர்ட் இஸ்ரோ எண்டவர். அதனால வந்து நம்ம இந்தியாவில் வந்து நம்முடைய லேபர் அண்ட் டெக்னாலஜி அவைலபிலிட்டி இஸ் பிளண்டி. அதனால வந்து நம்ம எக்கனாமிக்கலாக செய்ய முடியும். மிக்க நன்றி சார். தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை நம்மளோடு மூத்த விஞ்ஞானி நம்பி நாராயணன் மற்றும் பாண்டியன் அவர்கள் இணைந்து பல கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு தருணத்தில் இந்தியாவினுடைய பாதை மிக வேகமாக விண்வெளியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நாளை சரியாக 4:30 மணிக்கு இந்த டாக்கிங் என்று சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையமும் இப்பொழுது செல்லக்கூடிய அந்த டிராகனும் ஒன்றிணையக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தருணம். அதற்கு பிறகு தான் நம்மளுடைய சுபான்ஷு சுக்லா நேரடியாக சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு சென்று சுமார் 14 நாட்கள் அதில் வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக பிரதமரோடு பேசக்கூடிய அந்த தருணம் இருக்கும், மாணவர்களோடு பேச இருக்கிறார், ஸ்பேஸ் ரிலேட்டடான பல விஞ்ஞானிகளோடு பேச இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திட்டத்தை பொறுத்தளவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 13 நாட்களுக்கு மேலாக நம்மளுடைய இஸ்ரோவினுடைய தலைவர் நாராயணன் அவர்கள் நேரடியாக அங்கே வந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். இப்படி பல முக்கியமான தருணங்கள் இருக்கக்கூடிய நிலையில் பல இளைஞர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு ஊக்கம் மிகுந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. தொடர்ந்து நாளை எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான தருணத்தை நம்ம எட்ட போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.